அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல டாக்டர். இந்த அம்மாவோட உயிர் தான் முக்கியம். நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் மத்த விஷயத்தை பார்க்கலாம். ஏய், கொலகார பையன் டாக்டர் இவன் இங்க வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். யோ சட்டையபடியா? இப்ப அந்த அம்மாவோட உயிரை விட என்கிட்ட சண்டை போடுறதா உங்களுக்கு முக்கியமா போச்சா? டாக்டர் என்ன டாக்டர் நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் பாருங்க டாக்டர். மிஸ்டர், சுட்டுட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொன்னா எப்படி பாப்பாங்க? இது மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம பண்ண முடியாது. பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. வழிவிடுங்க. இங்க என்ன டாக்டர் பிரச்சனை? புல்லட் இன்ஜுரி இன்ஸ்பெக்டர். புல்லட் இன்ஜூரியா? சார் என்ன நடந்துச்சுன்னு நான் தெளிவா எல்லாமே சொல்றேன் சார். அதில் டாக்டர் கிட்ட சொல்லி அவங்களை காப்பாற்ற சொல்லுங்க. டாக்டர் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க என்னன்னு விசாரிச்சுக்கிறோம். ஓகே சார். ஐசியூ வார்டுக்கு கொண்டு போங்க. லேடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தது யார் யார்? நான் தான் சார். உன் பேர் என்ன? கருணா. கன்ஷாட் எப்படி நடந்துச்சு? யார் பண்ணாங்கன்னு ஏதாவது தெரியுமா? சார் சுட்டதே அவன் தான். அவங்ககிட்ட கேக்குறீங்க? இவனா? டேய், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீதான் சுட்டியா? ஆமா சார், நான் தான் சுட்டேன். ராஸ்கல், யாரா நீ? பட்ட பகல்ல ஒரு லேடிய சுட்டுக்கொள்ள பார்த்துட்டு நான் தான் பண்ணேன்னு என்கிட்டயே தைரியமா சொல்ற? எங்க இருந்து உனக்கு கண்ணு வந்துச்சு? யாரா நீ? சார் ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றதை கேளுங்க. இவன் கிருபாவுடைய ஆளு சார், பேர் கர்ணா. என்னையா சொல்ற? ஆமா சார், பெரிய இடத்து விவகாரம் சார். நமக்கு எதுக்கு சார்? சார் விமலாக்கா எங்க சார்? அவங்க என்ன சார் ஆச்சு? நீங்க யாரு? என் பேர் இந்து. விமலாக்கா எனக்கு தெரிஞ்சவங்க. இது அவங்க பொண்ணு, இது அவங்க பையன். அக்கா இப்ப எப்படி சார் இருக்காங்க? எங்க அம்மா எப்படி சார் இருக்காங்க? இப்பதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கூட்டு போயிருக்காங்க. இனிமேதான் என்னங்கிறது தெரியும். யார் சார் சுட்டது? தோ இவன் தான். இவன் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கான். அதான் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்டா எங்க அம்மாவை சுட்ட? அவங்க உனக்கு என்னடா பாவம் பண்ணாங்க? நான் வேணும்னே எதுவும் பண்ணலம்மா. இவன் கிட்ட எதுக்குடி நீ நியாயம் கேட்டுட்டு இருக்க? சார் பணத்துக்காக எது வேணாலும் இவன் பண்ணுமா சார்? இன்ஸ்பெக்டர் சார், இவனுக்கு விமலாக்கா வட்டி பணம் தரலன்னு சொல்லி அவங்கள சுற்றுக்கா சார். வட்டிக்கு பணம் கொடுக்கறதே தப்பு, இதுல அவங்கள சுற்றுக்கா சார். இவனை சும்மாவே விடாதீங்க சார். பணம் இருக்கிற திமிர்ல ஆடுறான். கருணா சார், வணக்கம் சார். என் பேரு கணேசன், கிருபானன் கிட்ட வேலை பார்க்குறேன். சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். எது வந்தாலும் இங்கேயே சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் அப்படி போய் பேசலாம் சார். சார் ஏற்கனவே எங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. இதுல தனியா போய் பேசி அவங்க நினைக்கிறத உண்மையாக்க சொல்றீங்களா? எது வந்தாலும் இங்கேயே சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஏன் சார் நீங்க வேற? வாங்க போலாம். வாடா. சார் எந்த கேஸ் போட்டுறாதீங்க சார். கருணா விட்டுருங்க சார். அவன் மேல எந்த தப்பும் இல்ல சார். அவன் இதை செஞ்சிருக்க மாட்டான் சார். என்ன சார் நீங்க? சுட்டவனே நான் தான் சுட்டான்னு ஒத்துக்கிட்டான். அவன் வண்டியில உட்கார்ந்து இருக்கும் போது துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்துருக்காங்க. இவ்வளவு சாட்சி இருக்கும்போது எப்படி கேஸ் படம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கேஸ் போட்டு தான் சார் ஆகணும், இல்லைன்னா எங்க தலை தான் உருளும். எங்களால எதுவும் பண்ண முடியாது சார். அப்ப ஒரு நிமிஷம் சார் கையை விடுங்க சார். இங்கே தானே இருக்கேன், ஓடிலாம் போயிட மாட்டேன். மாப்பிள்ள ஏன்டா முட்டாள் மாதிரி பண்ணி வச்சிருக்க? நீ சுட்டன்னு எப்படி ஒத்துக்கிட்ட? அவங்க பையன் தான் தப்பு பண்ணான். நீ உண்மையை சொல்லியிருந்தா அவங்க பையனை பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவனை எப்படி காப்பாத்தணும் உனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம கேஸ் ஒத்துட்டு உள்ள போனேன்னா உன்னை அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்கடா. விஸ்வாவை காட்டி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறதும் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புறதும் ஒண்ணுதான். விஸ்வா தான் அவரோட உயிர். அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. இன்னொரு தடவை அண்ணனை பத்தி தப்பா பேசினா நீனு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே வாய உடைச்சிருவேன்.
ம் இந்த கோவத்துக்கு ஒன்று குறைச்சல. அம்மா எப்படிமா இருக்க? வலி ரொம்ப இல்லப்பா. ஆனா உங்க 2 பேரும் எங்க தனியா விட்டுட்டு போயிடணும்ன்ற பயம் தான் அதிகமா இருந்துச்சு. அழாதீங்க. அதான் அம்மா உயிர் பிடிச்சு வந்துட்டேன்ல. இந்து, நீ எப்படிம்மா இங்க? அக்கா தாம்மா எங்க கூட இருந்து நாங்க பயப்படக்கூடாதுன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. அக்கா, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு கண் கலங்குறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. சாவே மிரட்டிட்டு திரும்ப வந்திருக்கீங்க. இதுக்கு மேல உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. தைரியமா இருங்க. இதை யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா இந்து? உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ராஸ்கல் இங்கதான் இருக்கான். அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுக்கா. ஆமாம்மா, எல்லாரும் என்கிட்ட வந்து பேசினாங்க. என்ன சொன்னாங்கம்மா? தெரியாம ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கம்மா. உங்க ஆபரேஷன் செலவு எல்லாத்தையும் அவங்களே ஏத்துக்கிறதா சொல்றாங்கம்மா. அது மட்டும் இல்லாம செலவுக்கு பணம் தரதா சொல்றாங்கம்மா. நீ என்னம்மா சொன்ன? நான் எதுவும் சொல்லலம்மா.